ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல இருந்து ஜோதிடர் கீதா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு திருமணம் தடையாவே இருக்கு. நம்ம எவ்வளோ கோவில்கள் சொன்னாலும், எவ்வளோ வழிபாடுகள் பண்ணாலும், எவ்வளோ ஜோசியர்கிட்ட போனாலும் தடைன்றது மாதிரி. அப்ப இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 90% எல்லாரும் சொல்றது என்னன்னா, என்னோட ஜாதகத்துல ராகு கேது இருக்கு, ராகு கேது தோஷம், 2ல ராகு, லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா எந்த ஆய்விலையும் எந்த புக்குலையுமே இது தோஷம் அப்படின்றது இல்லை. இது காலப்போக்கில் தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த ராகு கேது அப்படின்றது என்னன்னா ஒரு நிழல் கிரகம் தான். மேக்சிமம் அது பாருங்க, எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஜோதிடர் சொல்றாங்களா என்னமோ தெரியல, வரக்கூடிய கிளைண்டே சொல்லிடுவாங்க, மேடம் எனக்கு ராகு கேது ஜாதகம் இருக்கு, நீங்க என்ன இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு. அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ராகு கேது இதுக்கு சொந்த வீடு கிடையாது. யாராவது ஒரு கிரகத்தை ஒரு ராசியில டிபெண்ட் பண்ணி தான் இருக்கக்கூடிய ஒரு தருணம். அப்ப ராகு அப்படின்றது என்ன? பாம்பு. ராகு கேது பாம்பு, ஒண்ணு கரும்பாம்பு, ஒண்ணு செம்பாம்பு, இல்லைங்களா? அப்போ இது போய் லக்னத்திலேயோ, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அல்லது 7, 8ல இருந்தா தோஷம். அப்போ நம்ம பொருத்தம் பாக்குறோமோ இல்லையோ, இந்த ராகு கேதுக்கு எனக்கு 2ல இருக்கு, பையனுக்கு 2ல இருக்கு, பொண்ணுக்கு 2ல இருக்கு, இதை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க. வச்சுட்டா அதிகபட்சம் 1.5 வருஷம் அல்லது 2.5 வருஷம் தான். புரியுதுங்களா? வாழ்க்கை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பிரச்சனை, டைவர்ஸ் தான் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இல்லாத ஒரு விஷயத்த எல்லாம் இருக்கு நவகிரகத்து மேல பழிய போட்டுறது. கேட்டா ராகுகேது பொருத்தம், ராகுகேது இல்ல, என் பையனுக்கு ராகுகேது இருந்துச்சு அதனாலதான் பிரச்சனை. தயவுசெய்து ராகுகேது தோஷங்கள் எதுவுமே கிடையாது. நவகிரகங்கள் எல்லாரும் நம்மளை வாழ வைக்கத்தான் இருக்காங்களே தவிர நமக்கு பிரச்சனை தருவதற்கு இல்லை. இந்த ராகுகேதுக்கு உண்டான விளக்கத்தை நான் யூடியூப்ல தெளிவா சொல்றேன். அது தகுந்த மாதிரி நீங்க பார்த்து பயன்படுத்திக்கங்க. நன்றி.